ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். நாம் இன்னைக்கு vwash பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். vwash ப்ராடக்ட்னா என்ன? இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ண வேண்டாமா? சப்போஸ் யூஸ் பண்ணால் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்குமா? ஏன்னா இதை வந்து நம்ம இன்டிமேட் ஏரியாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இதில் ஏதாச்சும் அதிகமாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேக் பார்க்குறதுக்கு வெளியில் இப்படி தான் இருக்குது. கார்ட்போர்டில் இருக்குது. சின்ன பேக் தான் இது, 20 ml. vwash ப்ளஸ்ஸு வந்துட்டு எக்ஸ்பர்ட் இன்டிமேட் ஹைஜீன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து pH பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து pH வந்துட்டு என்ன லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா 3.5ல் மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பக்த்ரோன் ஆயிலும் அதுக்கப்புறம் வந்துட்டு டீ ட்ரீ ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாக்ஸ்லேயே ஒரு சைடில் சொல்லியிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. லைட்டாக எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு நம்ம இன்டிமேட் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, டெய்லி யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பீரியட்ஸ் டைம்லையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டேக் கேர்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்னென்ன செய்யணும், நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது காமன் தான். இதுலேயே வந்துட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மெயில் பண்ணிக்கவோ இல்லை கால் பண்ணிக்கவோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக கெமிக்கல் பேஸ்டு தான் இருக்குது. இந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் தான். இது வந்துட்டு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ மெட்ரோ டிமார்ட் போல் வாங்கினோம் அப்படின்னா இது வந்து ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஓப்பன் பண்ணால் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ரொம்ப சின்ன பேக் தான் இது. கையில் வச்சுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு இது எந்த காரணத்தை கொண்டும் லீக் ஆகாது. உள்ளே இருக்க லிக்விட் எப்படி இருக்குன்னா அப்படியே வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸ்மெல்லு பார்த்துட்டிங்கன்னா மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. இப்போது இதை வந்து யாரெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆமாண்ணா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, இப்போ வந்து லாங் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க் டெய்லி ஒர்க் போயிட்டுருக்கவங்களா இருக்கலாம். ஸோ வந்து அவங்க டாய்லெட் வந்து மாற்றி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு காமனாகவே யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது இது மெயினாக வச்சுருக்கிறதே வந்துட்டு pH பேலன்ஸ்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைம்லையும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் வந்துட்டு ஹிந்திலையும் ஒரு சைடில் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது ஒன்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஃபுல்லாக படிச்சுட்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நிறையா பேக்கில் வருது. இது வந்து நம்ம 20 ml தான் வாங்கியிருக்கோம். இது 100 ml 200 ml 350 ml வரைக்கும் வருது. மேனுவலில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது pH பேலன்ஸ்டு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னும், சோப் யூஸ் பண்ணால் வாட்டர் யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட் இருக்குது, இப்போ வந்து vwash யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து சொல்லியிருக்காங்க டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய இரிட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கப்புறம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்குன்னா டெய்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நைட் டைமில் யூஸ் பண்ணால் போதும். ப்ளஸ் வார்ம் வாட்டரில் யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பீரியட்ஸ் டைமில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அந்த 3 to 5 days மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுவும் 3 times 4 times யூஸ் பண்ண தேவையில்லை, 1 or 2 times யூஸ் பண்ணால் போதும். ஆனால் காமனாக வந்துட்டு நீங்கள் வந்து எப்பயுமே இன்டிமேட் ஏரியாவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வார்ம் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பீரியட்ஸ் அப்போவும் யூஸ் பண்ணவும் சரி, நார்மல் டேஸில் யூஸ் பண்ணவும் சரி, நீங்கள் ரெகுலர் யூஸ் கூட பண்ணிக்கலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் இரிட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது மட்டும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா பீரியட்ஸ் டைமில் ஒரு 3 to 5 days யூஸ் பண்ணுங்கள், அது போதும். சில பேருக்கு இன்டிமேட் ஏரியாவில் ஹெவி இச்னஸ் இல்லைனா வந்துட்டு இரிட்டேஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுபோல் என்கிட்ட வந்து சஜஷனும் கேட்டிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. சில பேர் வந்துட்டு அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்குறதுக்கோ இல்லை ஒப்பீனியன் கேட்குறதுக்கோ ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. யூடியூப் பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஐடியாவில் தான். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, இதுக்கு முன்னாடி இதை நான் யூஸ் பண்ணது இல்லை, வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டில் இப்போ பர்டிகுலராக இந்த பேக் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது 20 ml தான், 45 ருபீஸ் போல் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.